ரஹ்மான் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. தொடர்ந்து நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வரோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். சுபஹானல்லாஹ், ரொம்ப சிறந்த திக்ருன்னு சொல்லலாம். செல்வத்தை பெறணும், நல்ல ஒரு செல்வந்தனான நிலைமை வரணும், நமக்கு பண கஷ்டமே இருக்கக்கூடாது, வறுமை விலகணும், கடன் அடையணும், நல்ல நிலைமை உண்டாகுனா கண்டிப்பாக இந்த ஒரு திக்ரை நமக்கு போதும்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க திக்ரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆட்சியும் அதிகாரமும் தந்த திக்ரு. இதை நீங்கள் எப்படி ஓதுன்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி 4 நாட்களுக்கு தொடர்ச்சியாக ஓதிக்குங்க. முதல்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லணும்னா, அவர்கள் பார்த்திங்கன்னா மன்னராக ஆறாங்க. எப்படி மன்னராக ஆறாங்கன்னு பார்த்திங்கன்னா, பல்கீஸ் ராணி அவர்கள் அவர்களை திருமணம் செய்கிறாங்க. பல்கீஸ் ராணி அவர்கள் யாருன்னா, அவங்க ராணியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க இவங்களுக்கு திருமணம் செய்கிறனால, இவங்க கணவராகிறனால எல்லாமே பார்த்திங்கன்னா இவருக்கு வருது. அதுக்கு காரணமாக இருந்தது இந்த ஒரு திக்ரு தான். அவர்கள் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அவர்களை பற்றி குர்ஆன் சொல்லும் போது, அவர்களுக்கு நம்ம ஆட்சியை கொடுத்தோம், அதிகாரத்தை கொடுத்தோம், காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம் நல்லா சொல்கிறான். வேறு யாருக்குமே நம்ம காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம் நல்லா குர்ஆனில் சொல்ல. காற்றை வசப்படுத்தி கொடுத்தது பார்த்திங்கன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. உயிர் வாழக்கூடிய ஜீவனங்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா அவருடைய பேச்சை கேட்கும். அந்த அளவுக்கு அல்லாஹ் ஒரு பெரிய உயரத்தில் அவரை வச்சுருந்தான்னா அதற்கு இந்த திக்ரு தான் முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அந்த திக்ரு தான் ரப்பி ஃபிர்லி, என்னுடைய ரப்பே என்னை மன்னிப்பாயாக, ஹப்லி எனக்கு வழங்குவாயாக, முல்கன் ஆட்சியை, லாயம்பகிலி அஹதின் யாரும் அடைய முடியாத ஒரு ஆட்சியை, மின்பகுதி இன்னக அந்தல் வஹாப் நீயே கொடை கொடுப்பது சிறந்தவனாக இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, யாருமே அடைய முடியாத ஒரு ஆட்சியை எனக்கு நீ வழங்குன்னு அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க. நம்ம துவா செய்யும் போது கூட நம்ம எப்படி கேட்குறோம், எனக்கு இவ்வளோ காசு வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆனால் யார்கிட்டையுமே இல்லாத அளவுக்கு காசை கூட நம்ம என்னைக்காவது கேட்டிருக்குமா? கேட்டது கிடையாது. நமக்கு பார்க்கும்போது நமக்கு ஒரு வீடு இருந்தால் போதும், நம்ம கடன் இல்லாமல் இருந்தால் போதும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்குறாங்க, எனக்கு ஆட்சியும் அதிகாரமும் வேணும், நான் என்ன பண்ணும், ரூல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது ஆட்சி அதிகாரத்தோடு ஆளக்கூடிய மன்னராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அது எப்படி இருக்கணும்னா, யாருக்கும் அடைய முடியாத ஒரு இடமா இருக்கணும். மற்ற மன்னர்களை விடவும் அரசர்களை விடவும் எனக்கு சிறந்த இடத்த நீ கொடுக்கணும் அப்படிங்கிறதை வலியுறுத்துறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் மீது அவன் கொடுப்பான் அப்படிங்கிறதை நம்பி கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு சாதாரணமான விஷயத்தை மட்டும் கேட்காம அவர்கள் இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை கேட்டிருப்பாங்கன்னு யோசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து கேட்கும்போது நம்ம எவ்வளோ வேணால் கேட்கலாம். நிறைய பேர் சொல்கிறாங்க, துவாக்கள் அங்கீகரிக்கப்படணும்னா நம்ம ரொம்ப கம்மியாக தான் கேட்கணும், எப்பயுமே நீங்கள் எச்சா துவா கேட்காதீங்க, கேட்கும் போது கூட உங்கள் தகுதிக்கான துவாவை கேளுங்க, அப்படி இல்லாட்டினா அது நடக்காட்டினா உங்களுக்கு என்ன ஆயிரும், அல்லாஹ்வின் மீது என்ன ஆயிரும், ஏன் அல்லாஹ் நம்ம கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நமக்கு விரக்தி அடைஞ்சிருவோம். அதனால நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, தீனுடைய விஷயத்துலேருந்து கொஞ்சம் பின்னோக்கி போயிடுவோம். நமக்கே நம்ம துவாலா கபுலாகட்டினா நம்ம கைவிட்டுருவோங்கிறாங்க. கிடையாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துவாக்களை பாருங்கள், அதை பார்க்கும் போதே தெரியும். நாம் சிறுசாக தான் கேட்கணும், அல்லாஹ் எந்த இடத்துலையும் சொல்ல. நம்மளுடைய தகுதிக்குண்டானதை தான் நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்கணும் இல்லை, அல்லாஹுடைய தகுதியிலேருந்து நம்ம கேட்கலாம். யா அல்லாஹ், நீ நாடினா இன்னைக்கு நான் கடனாளியாக இருக்கலாம், நாளைக்கு நான் கோடீஸ்வரனாக மாறலாம். நீ நாடினால் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், இதே நாளைக்கு நான் 10,000 பேத்துக்கு வேலை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு மாற்ற முடியும். அப்படி என்ன கேட்கணும்னா, என் தகுதிக்கு உண்டானதை நீ கொடுக்காத, உன்னுடைய தகுதியிலேருந்து இந்த அடியானுக்கு கொடு. அதனால் என்னுடைய தகுதிக்குன்னா நான் எதையுமே கேட்டு பெற முடியாது, ஆனால் உன்னுடைய தகுதியிலேருந்து கேட்கும்போது அது தாராளமாக வரும். அப்படி தான் நம்ம பாவ மன்னிப்பையும் கேட்கணும், அப்படி தான் நம்முடைய துவாவையும் கேட்கணும், அதே மாதிரி தான் நம்முடைய செல்வத்தையும் கேட்கணும். அப்போ நீங்கள் செல்வத்தை கேட்குறவங்க நினச்செல்லாம் பார்க்காதீங்க, மற்றவங்களெல்லாம் யோசிக்காதீங்க. எல்லாரும் உங்களை விட 10 மடங்கு செல்வந்தர்களாக இருந்தாலும் அவங்க அத்தனை பேர்த்தையும் மிஞ்சக்கூடிய செல்வத்தை கூட நீங்கள் கேட்குறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் பணக்காரங்க, எங்களுக்கு தான் சொந்த வீடே இல்லையா, நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாரை விட சிறந்த செல்வத்தை எங்களுக்கு கொடு, அனைவரையும் மிகிக்கக்கூடிய அளவுக்கு வருமானத்தை கொடு, கண்ணியமான வாழ்க்கையை கொடுன்னு சொல்லிட்டு உறுதியாக கேளுங்க. அதுக்கு இந்த ஒரு துவா பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிறந்ததுன்னு சொல்லலாம். 40 முறை ஓதிக்கொள்ளுங்க. எந்த நேரம் முடியுமோ அந்த நேரத்தில் ஓதிக்கோங்க. முக்கியமாக தொழுகை இருந்தாலும் இல்லாட்டினாலும் சரி, ஒழு இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி, இதையெல்லாம் நம்ம ஓதிக்கலாம். இது குர்ஆனில் வந்திருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி துவா அமைப்பில் இருக்குதுன்னா, அல்லது திக்ர் அமைப்பில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதை நம்ம எடுத்து ஓதிக்க முடியும். அதனால் இதை 4 நாட்கள் 40 முறை ஓதி பாருங்கள். உங்களுடைய செல்வத்தில் ஒரு பெரும் முன்னேற்றம் கிடைக்கும், பண கஷ்டமே இருக்காது, ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த திக்ரை வளமையாகவே தினமுமே ஃபஜ்ருடைய நேரத்தில் ஓதி வருவாங்க. ஏன்னா நாள் முழுவதும் தொழிலில் பரக்கத்து கிடைக்கிறக்கும், செல்வம் அதிகமாகிட்டே இருக்கணும், கடன் என்றைக்குமே வரக்கூடாதுன்றதுக்காகவே இதை வளமையாக ஓதிட்டு வருவாங்க.
முடிஞ்சால் ஏதாவது ஒரு நேரமாவது நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வளமையாகவும் நீங்கள் சேர்த்தி கொள்ளலாம். அப்படி வளமையாக ஓதும்போது குறைஞ்சது ஒரு 3 முறை ஓதிக்குங்க. இப்போ 4 நாட்கள் நியத்து வைக்கும்போது 40 முறை ஓதிக்குங்க. அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.